என் பேர் ரஞ்சித் குமார். என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் ஸ்கூல்ஸ் காலேஜெல்லாம் கோயம்புத்தூரில் தான் முடித்தேன். டிப்ளமோஸ் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலிடெக்னிக் காலேஜில் முடித்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கும் போது நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அவனு கோச்சிங் சென்டர் போடுவான் அப்படின்ட்டு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அது மூலிமா நான் சர்ச் பண்ணிட்டுருக்கும்போது எஸ்ஏஐஎஸ் அகாடமி வந்து நான் தேடினேன், கிடச்சிச்சு. அப்புறம் நான் வந்து அங்கே வந்து பேசினேன், எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக தான் சேர்ந்தேன். காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு நான் சாயந்தரம் வந்து நான் படிக்கிற மாதிரி சேர்ந்தேன். நான் 2020 சேரும்போது கோவிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 4 மாதம் வந்து அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்ட பிறகு 2 வருஷம் மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஆன்லைன் பேட்சாகவே கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். 2-3 டைம் ஏஇ எக்ஸாம் எழுதினேன், எஸ்ஏ எக்ஸாம் எழுதினேன். எதுவுமே சரியாக கிளியர் ஆகலை. ஆனால் இருந்தாலும் உட்காந்து ஜிஎஸும் டெக்கும் வந்து சிவில் ரிலேட்டடாக படிச்சுட்டே தான் இருந்தேன். 2024 வந்த டிஎன்பிஎஸ்சி முனிசிபாலிட்டி எக்ஸாமில் வந்து நான் கிளியர் பண்ணி நான் ஓவர்சீ ரிசல்ட் வந்ததே சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் வந்து எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணார். இன்டர்வியூக்கு சம்மந்தமாக 3 டைம் கிளாஸ் வச்சார். கவுன்சிலிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு நான் டிஎன்பிஎஸ்சி முனிசிபாலிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறக்கும் மற்ற எழுதின எல்லா எக்ஸாமும் டெக்னிக்கலி எனக்கு லைட்டாக ஸ்கோர் லைட்டாக மிஸ் பண்ணாலும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சாரோட நோட்ஸ் மட்டுமே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நோட்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க கொடுக்குற டெஸ்ட் பேட்ச் எப்போவுமே வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் டவுட் எனி டைம் ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து எனக்கு எடுக்கலைன்னா கூட ராத்திரி ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சொல்லுவார், ரஞ்சித் என்னன்ட்டு. அதனால் எனக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், இன்டர்வியூ இருந்தாலும், லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் இருந்தாலும் சார் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார். இது பண்ணுப்பா, இது எடுப்பா அப்படின்ட்டு. நான் அன்னிலேருந்து சார் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நோட்ஸ் தெளிவாக எடுத்து வச்சுக்கணும், ரிவிஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். நான் இது வரைக்கும் லைட்டாக மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா, சரியாக ரிவிஷன் பண்ணாதது தான். ஏன்னா ரிவிஷன் பண்ணாதனால தான் எக்ஸாம் போகும்போது கொஞ்சம் பயத்தோடையே உட்காந்து எழுதிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ரிவிஷன்ஸ் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக நல்ல எக்ஸாம் நம்ம கிளியர் ஆகி நல்ல போஸ்ட் கிடைக்கும். இது வந்து 4 வருஷம் எனக்கே வந்து கிடைச்சுன்னா 4 வருஷங்கிறது எனக்கு வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். நீங்களும் அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்களும் போஸ்ட் அடிச்சிடுவீங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா அரசு அதிகாரியாக அவருக்கு வாழ்த்துக்கள்.